மெத்தட். சரி. இப்போ வந்து ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு. சரி. உதாரணத்துக்கு ஒரு பெரிய பால் நிறுவனம் இருக்கு. ஓகே. அவங்க வந்து பாலை வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இடத்துல இருந்து வாங்குவாங்க. சரி. டெய்லி ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா பல வண்டிகள் பல இடத்துல இருந்து வாங்குவாங்க. சரி. அவங்க வாங்கினோம் அவங்களோட சென்டர் கொண்டு போயிட்டு இமீடியட்டா பாத்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன் பண்ணி ஓகே. அதை வந்து ஹோமோஜெனைஸ்ட் பண்ணி கூலிங் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஏன்னா பால் கெடாம இருக்கணும். பால் வந்து 4 ஹவர்ஸ்க்கு மேல கெட்டு போயிருங்க. சரி. சோ அந்த 4 ஹவர்ஸ்க்குள்ள இந்த ப்ராசஸ் எல்லாமே அந்த கம்பெனி பண்ணா மட்டும் தான் அதை வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஓகே. பட் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா பாலை வந்து கிராமத்துல வந்து பால் அரைக்கிற மெஷின் சொல்றோம் இல்லைங்களா, அந்த கிரீம் செப்பரேட்டர், அந்த கிரீம் செப்பரேட்டர் வச்சு அரைச்சு நம்ம அந்த கிரீம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். ஓகே. ஓகே. சோ நாங்க பாலை வாங்குறது இல்ல. பாலை வாங்குறது இல்ல, கிரீமா வாங்குறீங்க. கிரீம் வாங்கிடுறோம். சரி. சோ இந்த இடத்துல கிரீம் வாங்குறதுனால நம்மளுக்கு என்னன்னா நம்ம அந்த கெட்டு போயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்ல. ஓகே. சோ இந்த ப்ராசஸிங் மெத்தட் வந்து என்டையர்லி டிஃபரெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயின் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நேச்சுரல், அதாவது ரா கிரீம்ல இருந்து எடுத்துட்டு வர பட்டர். ஓகே. மத்தவங்க பாத்தீங்கன்னா பேஸ்டரைஸ்டு பட்டர்.